சமீபத்தில் அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய அடித்தட்டு மக்களை ரொம்ப எங்கேயோ ஒரு தூரத்தில் இருந்து ஒரு திறமையாளர்கள்லாம் கூட்டு வந்து நிறுத்துறாங்க. இதை வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே மார்கழி மக்கள் இசையில் வந்து நீலாம்பன் மட்டுமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களுக்கான கிடைச்ச வெற்றியான நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம். ஏன்னா வந்து ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா முன்னாடி அப்படி ஒரு ஸ்பேஸே இல்லைங்க. இப்படி ஒரு வாய்ஸே இல்லை. இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்றத யாருமே புரிஞ்சிக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டேஜ் பண்ணி காட்டின உடனே அதில் பல திறமையானவர்கள் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த திறமையானவர்களை அவங்க காட்சிப்படுத்த வேண்டிய தேவை, ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் குறிப்பாக தொலைக்காட்சிகளில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னொரு தொலைக்காட்சியினருக்கு இன்னொரு சுயநலமாக இருக்குது அதில். ஏன்னா இந்த மாதிரியான மக்கள் இசைக்கலைஞர்கள் வந்து பாடுறப்போ இன்னும் பரவலான ஒரு ரீச் கிடைக்குது. ஆக்சுவலி அது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறுறது. அவங்கள நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு ஒரு நிறைய உன்னெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த சரண்ராஜன் ஒரு தம்பி பாடிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் ரொம்ப ஒடுக்கப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸில் இருந்ததுனால என்னால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு இசைக்கலைஞர் ஏதோ ஒரு டிவிலேயே பேச முடியுமானா பேச முடியாது. அது அப்படியே கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய, இல்லை அது காட்சிப்படுத்தக்கூடிய, அதை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கு. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற சமூக சிக்கல்களை, பிரிவினையை மக்கள்கிட்ட பேசி இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்ற இடத்துக்கு வந்து இது வந்து மூவ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எதிர்மறையாக நம்ம பார்க்க வேணாம், ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கலாம். அண்ட் இதில் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த மக்களுக்கும் இவர் என்னாருன்னு தெரிஞ்சுமே ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி.